கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காசு சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தம்முடைய பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ மட்டையோ அல்ல. அவர் பேச முடியாதவரும் பார்க்க முடியாதவரும் நடக்க முடியாதவரும் அல்ல. கல்லான இதயம் கொண்டவரும் அல்ல. பிரியமானவர்களே, நமக்காக பாடுபட்ட தேவ அன்பை குறித்தும் தேவ பண்பை குறித்தும் நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பாடுபடும் பொழுது தேவன் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம தனியாக தவிக்க விட்டுட்டு எங்கேயோ போய்விடக்கூடியவர் அல்ல. ஒரு ரகசியம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் பாடுபடும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களுடைய பாடுகளில் கர்த்தருக்கும் பங்கு இருக்குது. நீங்கள் வேதனைப்படுற மாதிரியே கர்த்தரும் வேதனைப்படுறாரு. நம்முடைய தாழ்ச்சிகள் அவரையும் சேர்ந்து தானே பாதிக்கும். நாம் தாழ்ச்சி அடையும் பொழுது அது தேவனுடைய வார்த்தைகளையும் பாதிக்குமா பாதிக்காதா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பற்றினியாக இருக்கும். கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வச்சுட்டு நமக்கு குறைவுகள் வருவதற்கு அனுமதிப்பாரா என்ன? பிரியமானவர்களே, ஒருவேளை சிங்க கொகையாக இருக்கட்டுமே, அக்னி சூளையாக இருக்கட்டுமே, நாம் தனித்து விடப்படுறோன்னு நினைக்கிறீங்களா? தானியேல் தனித்து விடப்பட்டாரா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தனித்து விடப்பட்டாங்களா? குடியில் யோசேப்பு தனித்து விடப்பட்டாரா? சிறைச்சாலையிலே யோசேப்பு தனித்து விடப்பட்டாரா? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தனித்து விடப்பட்டாங்களா? பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம தனித்து விடக்கூடியவர் அல்ல. பாடுகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் நீங்கள் விடுகிற கண்ணீரும் உங்களுடைய ஏக்க பெருமூச்சுகளும் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் மாத்திரமல்ல, அவைகள் நடுவிலிருந்து உங்களை விடுவிக்கிறவரும் உங்களை உயர்த்தக்கூடியவருமாக ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி பல விதங்களில் படம் பிடித்து காண்பிச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அனைத்து நேரங்களிலும் அனைத்து வகையான ஞானத்தையும் நமக்கு தரக்கூடியவர் என்று ஏசாயா 11:2-3 வாசிக்கிறோம். ஆன்மீகமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்களில் மாத்திரமல்ல, உலக பிரகாரமாகவும் நமக்கு அவர் செழிப்பை தரக்கூடியவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் என்ன பேசுவோம் அப்படின்னு தெரியாத பொழுது வசனங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி வசனங்களை கூட்டி சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார் என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லும் பொழுது அதை சமபூமி என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார்.
கர்த்தருக்கு முன்னாடி உயர்ந்த பர்வதங்களும் கிடையாது, தாழ பள்ளத்தாக்குகளும் கிடையாது. உயர்ந்த மேடுகளையும் குன்றுகளையும் கர்த்தர் தட்டி எடுத்து பள்ளத்தாக்கிலே போட்டு நிரப்பி அதை சமபூமியாக மாற்றி விடுவார். உங்கள் வாழ்க்கையில் மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கா? குன்றுகள் போன்ற காரியங்கள் உங்களை குறுகி போக பண்ணுதா? பள்ளத்தில் விழுந்துருவேணும்னு பயங்கொண்டு இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாருங்க, எல்லா மேடுகளும் சமபூமியாக மாற்றப்படும், எல்லா தாழ்ச்சிகளும் நிரப்பப்படும். அந்த இடத்துல இருந்து தேவன் உங்களை சந்திப்பார், உங்களோடு பேசுவார், சிறந்த ஆலோசனைகளை கொடுப்பார். மாத்திரமல்ல, உங்களோடு தங்கி இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் தாங்க தேவ ஆசீர்வாதங்களுடைய அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதங்களுக்கும் அர்த்தம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாக இருக்கார். திடீரென்று உங்கள் வாயில் ஒரு வார்த்தையை கர்த்தர் வைப்பார். நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே மற்றவங்கள்ட்ட அந்த வார்த்தையை சொல்லுவீங்க. அது தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, விடுதலையின் விளம்பரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். விடுதலையை குறித்த எச்சரிப்பையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். விடுதலை ஆவதற்கு என்ன வழி என்ற ரகசியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். விடுதலையாக என்ன வழி? சத்தியத்தை அழிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மெய்யான சத்தியமாக இயேசு அறிஞ்சிங்கன்னா விடுதலை தான். ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கு எப்பொழுதுமே விடுதலை தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா இக்கட்டுகளிலும், பாவ கட்டுகளிலும், அக்கிரம கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கினா மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகிறீங்க. இயேசுடைய இன்னொரு பெயர் விடுதலையின் ஆவியானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலையும் ஆவியானவரை விசனப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க, அவரை எதிர்த்து நிற்காதீங்க. ஆவியானவர் சொல்லும் பொழுது ஆமேன் என்று சொல்லி அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த சத்தத்தின்படி நீங்கள் நடங்க. நீங்கள் தான் ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் மாட மாளிகையிலையும் கூட கோபுரங்களையும் இருக்க மாட்டார். எங்கே இருப்பாருன்னா உங்களுக்குள்ளே இருப்பார், உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பார். உங்களை கெடுக்கும்படி கெடுமதியாளர்கள் அநேகர் எழுந்திருக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். அவரை தொடாதபடி உங்களை யாரும் தொட முடியாது. அவரை டச் பண்ணாதபடி உங்களை யாரும் டச் பண்ண முடியாது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. நீங்கள் அந்த ஆலயமாக இருக்கீங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரு. நீங்கள் பாடுபட்டா அவர் பாடுபடுறாரு. நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அவர் மகிழ்ச்சி அடைகிறாரு. எல்லாமே உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.